வணக்கம் மகளே. நீ தீயா இல்லை தென்றலாம். அத்தியாயம் 116. மது அரண்மனைக்கு கிளம்ப தயாராகி வரவேற்பறைக்கு வந்தார். கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாளை வாசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அப்பா என்று மது அழைத்ததும் நிமிர்ந்து பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, அடடே மது, வாமா, அரண்மனைக்கு கிளம்பிட்டியா என்றபடியே கிருஷ்ணமூர்த்தி எழுந்து நிற்க, அப்பா நீங்களும் என் கூட வரலாமே என்றாள் மது. இல்லம்மா, அப்பாவுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு 2 நாள்ல நான் அரண்மனைக்கு வந்துடுறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரிப்பா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க என்று மது சொல்ல, மது என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அப்பா என்றாள் மது. மது, ஒருத்தரை விட்டு நாம பிரிஞ்சிருக்கும் போது நாம விடுற மூச்சு காத்து கூட கனமா மாறி இருக்கும். மூச்சு விட கஷ்டமா இருக்கும். நாம பிரிஞ்சிருக்க அந்த உசுறு நமக்குள்ள கலந்திருக்கிற உசுரா இருக்கும். அப்படிப்பட்ட உசுர எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீதாவோட கல்யாணத்துக்காக 1 வாரம் மட்டும் நீ அரண்மனைக்கு போறதா இருந்தாலும், நீ மாப்பிள்ள கூட சேர்ந்து இருக்க போற அந்த 1 வாரத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இப்படியே அவர் கூட ஆயுசுக்கும் சேர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, உங்க ஆசை நியாயம்தாப்பா. ஆனா அது நடக்குமாங்கிற ஒரு விஷயம் கடவுள் கையில தான் இருக்கு. நான் வரேன்பா, உடம்ப பாத்துக்கோங்க என்று மது கிளம்பிவிட, மகளை வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் கிருஷ்ணமூர்த்தி. மகளை அனுப்பிவிட்டு தன் மாப்பிள்ளைக்கு போன் செய்து மது அரண்மனைக்கு வந்து கொண்டே இருக்கிறாள் என்று விஷயத்தை ராகவனிடம் கூறினார் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த 15 நிமிடத்தில் மதுவின் கார் அரண்மனையை அடைந்தது. மதுவின் கார் வந்தது கூட தெரியாமல் தான் போட்டுக்கொண்டிருந்த ஊடுபுள்ளி கோலத்தை குழப்பமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார் மீனாட்சி. என்ன மீனாட்சி அம்மா, ஊடுபுள்ளி வச்சுட்டு கோலத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கீங்களா என்று மதுவின் குரலில் திரும்பிய மீனாட்சி பெட்டியோடு மது நிற்பதை பார்த்துவிட்டு, மதுமா, நீங்க திரும்பவும் நம்ம அரண்மனைக்கே வந்துட்டீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க, நீங்க இல்லாம இந்த அரண்மனை என்னவோ போல இருந்தது என்று மது கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொள்ள, தன்னை பார்த்த பூரிப்பில் இருக்கும் மீனாட்சியிடம் தான் 1 வாரம் மட்டும்தான் இருக்க போகும் விஷயத்தை சொல்ல ஏனோ மதுவுக்கு மனம் வரவில்லை. மீனாட்சியம்மா, அந்த கோலப்பொடியை கொடுங்க, கோலத்தை நானே போடுறேன் என்று முந்தியை இழுத்து சொருவி கொண்டு கொசுவத்தை மொத்தமாக தூக்கி இடையில் சுருகிய மது மீனாட்சியிடமிருந்து கோலப்பொடியை வாங்கி ஊடுபுள்ளி கோலத்தை அழகாக ஊடுபுள்ளிகளை எல்லாம் இனித்து கோலத்தை முடித்தார். எம்மாடியோ, என்ன அழகா கோலம் வரைஞ்சிருக்கீங்க, கோலம் ரொம்ப அழகா இருக்குமா, இப்போது அரண்மனைக்கு வெளிச்சம் வந்தா போல இருக்கு என்று மீனாட்சி சொல்ல, சரி, எனக்கு உங்க கையால ஒரு காஃபி வேணும், கிடைக்குமா என்று மது கேட்க, காஃபி தானேமா, இதோ இப்பவே போட்டு தாரேன் என்று சிறு பிள்ளை போல் துள்ளி குதித்து கொண்டு மீனாட்சி அம்மா அரண்மனைக்குள் செல்ல, மது அங்கிருந்த தோட்டத்தில் தான் வைத்திருந்த ரோஜா பூக்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் வைத்த அத்தனை ரோஜாக்களும் அழகாக நிறைய மலர்கள் விட்டு பூத்து நின்றது. அதன் பக்கம் சென்று அந்த பூக்களின் அழகை ரசித்துக் கொண்டிருக்க, தன் பால்கனியிலிருந்து ராகவன் மதுவை ரசித்துக் கொண்டிருந்தான். மஞ்சள் நிற ரோஜா பூ தன் அழகால், என்னை பறித்து உன் தலையில் வைத்துக்கொள் என்று மதுவை தூண்ட, ரோஜா பூவை பறிக்க சென்றாள் மது. அந்த சமயம், யாரு மது, யாரு ரோஜா பூவை பறிக்கிறது என்றொரு சத்தம் கேட்க சுற்றி சுற்றி பார்த்தாள் மது. யாருமே இல்லை. மீண்டும் ரோஜா பூவை மது பறிக்க செல்ல, ஏமா சொல்லிட்டே இருக்கேன், ரோஜா பூவை பறிக்க போற என்ற சத்தம் அங்கிருந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து கொண்டிருப்பதை மது பார்த்துவிட்டு, இந்த ஸ்பீக்கருக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது என்று மது அந்த ஸ்பீக்கரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதற்குள் காஃபியோடு மீனாட்சி அங்கு வந்து விட்டார். மதுமா, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க அரண்மனைக்குள்ள போவோம் என்று பட்டம்மா சொல்ல, பட்டம்மா, அரண்மனையில என்ன இது புதுசா ஸ்பீக்கர் எல்லாம் என்று மது கேட்க, அதுவாமா,
நம்ம ராகவன் ஐயா தான். அரண்மனையில இருக்கிறவங்க பாதுகாப்புக்காக இந்த ஸ்பீக்கரை ஏற்பாடு பண்ணி இருக்காரு. நம்ம அரண்மனைக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ் ஒன்ன புதுசா ஏற்படுத்தி இருக்காரு. அங்க 24 மணி நேரம் ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அரண்மனைக்கு யாராவது வந்தா அவங்கள பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர்லயே என்ன ஏதுன்னெல்லாம் கேட்பாங்க. நம்ம பேசுறதும் இது மூலமா அவங்களுக்கு கேட்கும். வாசல் கேட்ல இருக்கிற செக்யூரிட்டிய தாண்டி அவங்க வந்தாலும் இந்த ஸ்பீக்கருக்கு பதில் சொல்லிட்டு தான் அவங்க உள்ள போகணும் என்று மீனாட்சி பதில் சொல்ல, ஓ அப்படியா, சரிம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன் என்றாள் மது. மீனாட்சியும் உள்ளே சென்றுவிட அவள் வளர்த்த மஞ்சள் நிற ரோஜா பூவையும் அங்கிருந்த ஸ்பீக்கரையும் பார்த்துவிட்டு, மது, ஐ எம் மிஸ்ஸஸ் ராகவன் என்று ஸ்பீக்கரின் பக்கம் சென்று கூற, சாரி மேம், நான் வேலைக்கு புதுசு என்று அந்த ஸ்பீக்கரில் செக்யூரிட்டி சொல்ல, இட்ஸ் ஓகே என்ற மது அரண்மனையின் உள்ளே சென்றார். இதையெல்லாம் ராகவன் பால்கனியில் நின்று பார்த்து கொண்டேதான் இருந்தார். அரண்மனையில் சென்ற மது மீனாட்சி கொடுத்த காஃபியை அறிந்துவிட்டு, இன்னும் ஒரு வாரத்திற்கு நம்ம கீழே இருக்க அறையிலேயே தங்கிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவள் அரண்மனையை சுற்றி கண்களை சுழல விட்டாள். சீதாவின் திருமணத்திற்காக அரண்மனைக்கு புது வண்ணங்கள் தீட்டப்பட்டு அழகாக இருந்தது. காஃபியை குடித்து முடித்த மது கீழே இருக்கும் அறையில் தங்கிக் கொள்ளலாம் என்று எழுந்தாள். மது அந்த அறையின் பக்கம் செல்ல அறையின் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. அறையின் கதவு பூட்டியிருப்பதை பார்த்துவிட்டு நிச்சயம் இது ஏன் பூட்டியிருக்கிறது என்று மது கேட்பாள் என்று அங்கு அவளுக்கு பதில் சொல்வதற்காகவே நின்றிருந்த மீனாட்சி அம்மா, இந்த அறைய ஐயா தான் பூட்டி வச்சாருமா, சாவி அவர்கிட்டதான் இருக்கு என்று சொல்ல, சரி மீனாட்சி அம்மா, நானே போய் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி ராகவன் அறையை நோக்கி சென்றாள் மது. ராகவனின் அறை வரை வந்துவிட்டாள். ஆனால் அறையின் கதவை தட்ட அவளுக்கு தயக்கம். சேலை முந்தைய ஒருத்தை திருகை கொண்டே நின்றிருந்தவள் ராகவனின் அறை கதவை தட்டிவிட முடிவு செய்து அறை கதவை தட்டினாள். மதுதான் அறையின் முன்னால் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறாள் என்று ராகவனுக்கு தெரியும். இருந்தும் கதவை அவன் திறக்கவோ உள்ளே வா என்று அழைக்கவோ இல்லை. அவளுக்கு உரிமை உள்ள இடத்தில் அனுமதி கேட்டு நிற்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பாலோ நிக்கட்டும், நான் கதவை திறக்க போறதில்லை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்ட ராகவன் எழுந்து ஜிம் அறைக்குள் சென்று விட்டான். 10 நிமிடமாக ராகவனின் அழைப்பிற்காக காத்திருந்தவள், இவரு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு நேரமா கதவை தட்டுற, திறக்கிறதுக்கு இவருக்கு என்ன, ஒருவேளை மனுஷன் உள்ள இல்லையோ என்று யோசித்தவள், சரி நாமவே கதவை திறப்போம் என்று சொல்லி மெதுவாக கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டி ராகவன் படுக்கை அறையில் இருக்கிறானா என்று பார்த்தாள். ராகவன் அங்கே இல்லை என்று தெரிந்ததும், எங்க போனார் இந்த மனுஷன் என்றபடியே அந்த அறைக்குள் நுழைந்தாள் மது. அவரோட கார் வெளியே இருக்கு, அவர் கண்டிப்பா அரண்மனையில தான் இருக்கணும். அப்போ வேற எங்கேயோ இருப்பாரோ? இல்ல, கண்டிப்பா அவர் ரூம்ல தான் இருப்பாரு. ஆள காணுமே என்று யோசித்தவள், சரி கூப்பிட்டு பாப்போம் என்று நினைத்து கொண்டு, மிஸ்டர் ராகவன், மிஸ்டர் ராகவன் என்று அழைக்க அவள் ராகவன் என்று மெல்லிய குரலில் அழைத்தது உடற்பயிற்சி அறையில் இருந்த ராகவனின் காதல் நன்றாகவே விழுந்தது. என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு மிஸ்ஸஸ் ராகவனுக்கு தைரியம் வந்துருச்சு போல என்று நினைத்து கொண்டவன் ஓடிக்கொண்டிருந்த ட்ரெட்மில்லில் இருந்து இறங்கவே இல்லை. அவன் அறையில் இருந்த மதுவோ, என்னது ராகவன்னு கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணுமே என்று யோசித்தவள், ராகவா, ராகவா, டே ராகவா என்று அழைக்க உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த ராகவன், எது டேயா என்று த்ரெட்மில்லில் இருந்து இறங்கியே விட்டான். என்ன இவ இப்படி மாறிட்டா, இப்ப நான் போகலன்னா அடுத்து கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிடுவா, போவோம் என்று அங்கிருந்த பூந்துவாலை எடுத்து தன் கழுத்தில் மாலை போல போட்டுக்கொண்டு அவன் அறைக்குள் சென்று சுவற்றில் சாய்ந்து மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றான். அங்கு மதுவோ அவனின் ஆளுயர புகைப்படத்தை கையால் மென்மையாக மெதுவாக காதலாக அன்பாக தடவிக்கொண்டு, டே ராகவா என்று அழைத்தபடியே திரும்ப அங்கு
அரைக்கால் ட்ரௌசர் மட்டும் அணிந்து கழுத்தில் டவலோடு மார்புக்கு குறுக்கே கையை கட்டி கொண்டு வெற்று மேலோடு தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் தன்னவனை பார்த்து கொஞ்சம் நிறையவே அதிர்ந்துதான் போனாள். நீ நீங்க நீங்க எங்க இருக்கீங்க என்று மது தட்ட தடுமாறி கேட்க, இது என்னோட ரூம், இங்க இருக்காம வேற எங்க இருப்ப என்றான் ராகவன். அச்சோ, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ராகவன் கூப்பிட்டேன். அவர் இங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டுதான் ராகவான்னு கூப்பிட்டேன். இப்படி வந்து நிக்கிறாரே, இப்ப என்ன பண்றது? டேன்னு கூப்பிட்டதுக்கு என்ன என்ன சொல்ல போறாரோ என்று தரதரவென்று விழித்த மது, அப்போ நான் டே ராகவான்னு கூப்பிட்டதெல்லாம் நிச்சயமா அவருக்கு கேட்டிருக்கும் என்று எச்சிலை கூட்டி விழுங்கியபடியே மது நின்றிருக்க, அவளின் மனதை படித்தவனாய், ராகவன், நல்லா கேட்டுச்சு, மிஸ்டர் ராகவன் கூப்பிட்டதும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் டே ராகவான்னு கூப்பிட்டதும் நல்லாவே கேட்டுச்சு என்று ராகவன் சொல்ல, அது அது வந்து சும்மா விளையாட்டுக்கு என்று மத ஏதோ சொல்ல வர, என்ன டே ராகவான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும் என்று சொன்னபடியே தோளில் இருந்த டவலை ஒரு கையால் உருவி மெத்தையில் வீசிய ராகவன் மதுவின் பக்கம் வர, அவள் பக்கம் வருபவனை பார்த்த மது பின் நகர்ந்து செல்ல, அவளின் பின்னால் சுவர் இருப்பதால் மதுவால் மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. சுவர் பின்னால் இருப்பதை மறந்து இடிக்க சென்றவளின் தலைக்கு பின்னே தன் உள்ளங்கையை வைத்து மதுவின் தலை சுவற்றில் இடிக்காமல் பார்த்து கொண்ட ராகவன் மூச்சு முட்டும் இடைவெளியில் மதுவின் பக்கத்தில் நின்று இருந்தான். இப்ப சொல்லு, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்ன டேன்னு கூப்பிட்டு இருப்ப, சொல்லுடி என்று ராகவன் கேட்க, அது 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 சும்மாதான் கூப்பிட்டேன், சாரி என்றாள் மது. சாரியா? தி கிரேட் ராகவன் ருத்ரமூர்த்திய டேன்னு சொல்லிட்டு சாரி சொன்னா சரியா போகிடுமா என்று ராகவன் கேட்க, ஐயோ நான் தான் சொல்றேன்ல, நீங்க இங்க இருக்கிறது தெரியாம தான் டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, இப்போ உங்களுக்கு என்னதான் பண்ணணும், ப்ளீஸ் தள்ளி போங்க என்று குரல் உயர்த்தி ராகவனின் விழிகளை பார்த்து மது சொல்ல, தப்பு பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியா? என் பெர்மிஷன் இல்லாம என்னோட ரூம்குள்ள வர்றதுக்கு என்ன தைரியம் உனக்கு இருக்கணும்? அப்படியே வந்தாலும் பேசாம போக வேண்டியது தானே. என்ன டேன்னு சொல்லியிருக்கு, உன்னை ஏதோ பண்ணி ஆகணுமே என்று ராகவன் சொல்ல, இதென்ன வம்பா இருக்கு, நான் கதவை தட்டி பார்த்தேன், அப்புறம் உள்ள இருந்து எந்த பதிலும் வரல, ரொம்ப நேரம் தட்டுனேன், நீங்க எதுவுமே சொல்லல, உள்ளதானே இருக்கீங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு எதுவும் சொல்லிருக்கலாம்ல, அதான் நானே உள்ள வந்து உங்களுக்கு கூப்பிட்டு அப்புறம் என்று மது சொல்ல, சரி எதுக்கு வந்த என்றான் ராகவன். கீழே இருக்க ரூம் கீ வேணும் என்று மது கேட்க, கொடுக்க முடியாது என்றான் ராகவன். ஏன் 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 என்று மது கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன டேன்னு கூப்பிட்டல, சோ அதுக்கு பனிஷ்மெண்ட், உனக்கு நான் ரூம் கீ எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று ராகவன் சொல்ல, அப்போ நான் எங்க தங்குறது என்றாள் மது. இங்க ஏன் கூட தான் இந்த ஒரு வாரமும் நீ இருக்கணும் என்று ராகவன் சொல்ல, என்னால முடியாது என்றாள் மது. இங்க முடியும் முடியாதுங்கிறத எல்லாம் நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது என்று ராகவன் சொல்ல, அவனை முறைத்தாள் மது. அவள் விழிகளை ஆள பார்த்த ராகவன் அவளின் இதழருகே நெருங்க, அவளின் குண்டு விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் மது. அவளின் இதழருகே சென்ற ராகவன் அவளின் மூடிய விழிகளை பார்த்துவிட்டு அவளின் காதருகே, மோரச்சாலு அழகா தாண்டி இருக்கு என்று சொல்லி அவளின் கன்னத்தில் இதழ் பதித்து விட்டு நகர்ந்து விட்டான். என்னதான் ராகவனை விட்டு மது பிரிந்திருந்தாலும் ராகவன் கொடுத்த முத்தத்தில் அவளின் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. கண்கள் திறந்து மது பார்க்க அவள் முன்னே ராகவன் இல்லை. குளியல் அறையில் நீர் கொட்டும் சத்தம் கேட்கவே ராகவன் குளியல் அறையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மது அவன் படுத்திருந்த மெத்தையை பார்த்தாள். அங்கிருந்த ஒரு தலையணைக்கு அடியில் ஒரு புடவை இருந்தது. அதை எடுத்து பார்த்தாள் மது. அந்த புடவை அவளுடையதுதான். இதை எதுக்கு இங்க வச்சிருக்காரு?
என்று யோசித்துக் கொண்டே மது நின்றிருக்க, அந்த புடவையை கீழே வை, அந்த புடவையை அணைச்சுக்கிட்டு தான் நைட்டெல்லாம் நான் தூங்குவேன் என்றான் ராகவன் குளியல் அறையின் உள்ளிருந்து. அதை கேட்ட மது, நான் பெட்ரூம்ல, அவர் பாத்ரூம்ல, நான் இங்க என்ன பண்றேன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது என்று மது யோசித்துக் கொண்டிருக்க, ரொம்ப யோசிக்காதீங்க மிஸ்ஸஸ் ராகவன், ஐ நோ யூ என்றான் ராகவன் குளியலறையின் உள்ளிருந்து. இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான் என்று யோசித்த மது, ராகவன் அறையிலிருந்து வெளியே வந்தவள் நேராக அடுப்படிக்கு சென்று அன்றைய காலை வேலைக்காக உணவை எல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு மீண்டும் ராகவனின் அறைக்கு சென்றார். ராகவன் அலுவலகத்திற்கு கிளம்பி லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டு மெத்தை மேல் அமர்ந்திருந்தான். மது அறைக்குள் வந்ததை பார்த்த ராகவன், வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு நாங்க தான் சமைச்சு கொடுக்கணும், இப்படி நீங்களே அடுப்படிக்குள்ள புகுந்து கரண்டி பிடிச்சு சமைச்சா எப்படி என்று ராகவன் கேட்க, ராகவனை பார்த்தால் மது. அவனது கைகள் இரண்டும் வேகமாக லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டிருந்தது. அவன் பார்வையும் லேப்டாப்பில் தான் இருந்தது. ஒரே சமயத்துல 2 வேலை பார்க்க இவனால மட்டும்தான் முடியும் என்று நினைத்து கொண்டு மது ராகவனின் கேள்விக்கு இப்படி பதில் கொடுத்தார். கெஸ்டாவே இருந்தாலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லை என்று மது பதில் சொல்ல, அவளின் பதிலில் நிமிர்ந்து அவளை பார்த்த ராகவன், இவளுக்கு திமிர் கொஞ்சம் கூடி போச்சுதான் என்று மனதினுள்ளேயே நினைத்து கொள்ள, உண்மையை சொல்றதுக்கு எனக்கு திமிர் கூடி போச்சுன்னு சொன்னா எப்படி சார் என்று ராகவனின் மனதை படித்தவளாக மது சொல்ல, அவளை இப்போது அதிர்ந்து பார்த்தான் ராகவன். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீங்க நினைச்சா கேக்கும், ஐ நோ யூ என்று சொல்லிவிட்டு பூந்துவாலை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக சென்று விட்டாள் மது. இதே சமயம், மீனாட்சியம்மா டிஃபன் ரெடியா, ஐ எம் ஹங்கிரி என்றவாறே டைனிங் டேபிள் பக்கம் வந்து அமர்ந்தான் சஞ்சய். மீனாட்சி அம்மா, எனக்கும் பசிக்குது, எனக்கு என்ன சமையல் என்றபடி சீதாவும் வந்து சாப்பாட்டு மேசையின் பக்கம் இருந்த நாற்காலியில் அமர, சின்னம்மாவுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும், சின்னையாவுக்கு பிடிச்ச பொட்டும் கொண்ட கடலை குழம்பும், பெரியய்யாவுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் பொடி தோசையும் என்று மீனாட்சி அம்மா சொல்ல, அப்ப எனக்கு பிடிச்ச ஒண்ணுமே சமைக்கலையா மீனாட்சி அம்மா என்றவாறே அரண்மனைக்குள் நுழைந்தான் வாசு. உங்களுக்கு தான் எல்லாமே பிடிக்குமே மாம்ஸ், அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம் என்று சஞ்சய் அழைக்க, நீ கூப்பிடாட்டியும் நான் சாப்பிட வேண்டா, சாப்பிடத்தான் போறேன் என்றபடியே சீதாவின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த வாசு, மீனாட்சி அம்மா சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து தட்டுல வைங்க என்று வாசு சொல்ல, மீனாட்சி அம்மா மூவருக்கும் அவரவருக்கு பிடித்த உணவுகளை பரிமாறினார். 19 தட்டுக்களில் இருந்து உணவுகளை சுவைத்த சஞ்சய், வாசு, சீதா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பட்டம்மா, இன்னைக்கு நீங்களா சமைச்சீங்க என்று சஞ்சய் கேட்க, அது அது வந்து என்று மீனாட்சி சொல்ல முன்னரே, மீனாட்சி அம்மா, நீங்க சமைச்சது அங்கே சமைச்ச மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் சீதா. ஆமா மீனாட்சி அம்மா, இன்னைக்கு மதுவை நினைச்சிட்டே சமைச்சீங்களா என்ன என்று வாசு கேட்க, மீனாட்சி அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனிமா கையால சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் என்று சஞ்சய் கண்கலங்க, அதை பார்த்த மீனாட்சிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இதே சமயம் தான் குளியல் அறையில் குளித்துவிட்டு வான நீல நிற சல்வாரை அணிந்து வெளியே வந்த மது அங்கிருந்த கண்ணாடி முன்னாடி நின்று தலையில் கட்டியிருந்த பூந்துவாலையை அவிழ்க்க, அவள் கூந்தலிலிருந்து சில நீர்த்துளிகள் மெத்தையின் மேல் அமர்ந்திருந்த ராகவன் மேலும் பட ஈரம் சொட்ட தன் முன்னே அவள் நிற்பதும் தலையை துவட்டி கொண்டிருப்பதும் அவளின் கூந்தலில் இருந்து அவ்வப்போது நீர்த்துளிகள் அவன் மீது படுவதும் அவன் மனதை ஒரு நிலையில் இருக்க விடாமல் தள்ளாட வைக்க, படுத்துறா என்று கண்களை மூடி திறந்த ராகவன் தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோபாவில் சென்று அமர்ந்தான். சோபாவில் அவன் இருந்தாலும் அவனின் கண்கள் எல்லாம் மதுவின் மேல்தான் இருந்தது. தன் நீண்ட கூந்தலை துவட்டி இரு பக்கம் கொஞ்சமாக முடியெடுத்து அழகாக 1000 ஜடையிட்டவள் நெற்றி வகுட்டில் குங்குமமிட்டு இரு புருவங்களுக்கிடையில் அழகாக ஒரு சின்ன வட்ட வடிவ பொட்டை வைத்து கொண்டு துப்பட்டாவை ஒரு பக்கமாய் போட்டு கொண்டவள் அப்போதுதான் கவனித்தாள்.
அந்த கண்ணாடியின் முன்பிருந்த மேசையில் மஞ்சள் வண்ண ரோஜா பூ இருப்பதை, இந்த ரோசானை காலையில நான் பறிக்கணும்னு நினைச்சேன், இது எப்படி இங்க என்று யோசித்தவள் ராகவனை திரும்பி பார்க்க, அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்த ராகவன் இப்போது பார்வையை மாற்றிக்கொண்டார். ரொம்ப தான் பண்றாரு சார். சோபால உட்காந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருப்பாராம். நான் பார்த்ததும் நல்லவர் மாதிரி பார்வையை திருப்பிப்பாரு. இந்த பூ கண்டிப்பா அவர்தான் பறிச்சுட்டு வந்து வச்சிருப்பாரு என்று நினைத்து கொண்ட மது அந்த மஞ்சள் நிறப்பூவை கூந்தலில் சூட, அழகா இருக்கு என்றான் ராகவன். அவன் பக்கம் திரும்பி, என்ன சொன்னீங்க என்றாள் மது. போன்ல போன்ல இந்த மாடல் அழகா இருக்கு, இதையே இதையே ஓகே பண்ணிடுங்க என்று கைபேசியை எடுத்து காதில் வைத்து பேசியவாறே ராகவன் எல, நல்ல பொய் சொல்ல கத்துக்கிட்டாரு என்று வாய்க்கொள்ளையே முணுமுணுத்துக் கொண்டாள் மது. சரி கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, சட்டென்று என்று மது, பின்பு நீங்க நீங்க முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன் என்றாள். ஓகே என்று ராகவன் முன்னால் செல்ல 5 நிமிடம் கழித்து, அவரு கிளம்பி இருப்பார் இப்போ, சோ நம்ம இப்ப போலாம் என்றபடியே மது வெளியில் வர, மது அறையை விட்டு வெளியில் வந்ததும் ராகவன் மதுவை 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். இன்னும் நீங்க போகலையா? என்னை இறக்கி விடுங்க, நானே வரேன் என்று மது சொல்ல, லிஃப்ட் ட்ரிப்பர், சோ இன்னைக்கு நான் தான் உனக்கு லிஃப்ட், அமைதியா வரல படியிலிருந்து அப்படியே உருட்டி விட்டுருவேன் என்று ராகவன் சொல்ல, சும்மா சொல்லாதீங்க, நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க என்றாள் மது. ஹே, நான் ரவுடிடி, சொன்னதை செஞ்சிருவேன் என்று ராகவன் சொல்ல, ரவுடின்னு தெரியும், ஆனா புள்ளத்தாச்சி பொண்ண படியிலிருந்து உருட்டி விடுற அளவுக்கு மோசமான ரவுடி எல்லாம் இல்லைன்னு தெரியும் என்று மது சொல்ல, அது சரி என்றான் ராகவன். இதே சமயம் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த வாசு, மீனாட்சி அம்மா, உங்க கையில ஏதோ மேஜிக் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க என்று வாசு கேட்டுக்கொண்டிருக்க, வாசுவின் எதிர்ப்புறம் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த சஞ்சய் மாடியில் ராகவன் மதுவை தூக்கி கொண்டு வருவதை பார்த்துவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் எழுந்து நிற்க, சஞ்சயை பார்த்த வாசு, என்னடா ஆச்சு, ஏன் எப்படி நிக்கிற என்று கேட்க, ஒன்னிமா என்றான் சஞ்சய். ஆமாண்டா, மது சமைச்ச மாதிரி தான் இருக்கு என்று வாசு சொல்ல, ஐயோ மாம்ஸ், அண்ணி சமைச்ச மாதிரி இல்ல, அண்ணி தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்காங்க, அங்க பாருங்க அண்ணி என்று சஞ்சய் சொல்ல, சீதாவும் வாசுவும் சஞ்சய் காட்டிய பக்கம் திரும்ப, அங்கு ராகவன் மதுவை தூக்கி கொண்டு படிகளிலிருந்து இறங்குவதை பார்த்துவிட்டு, டேய் என்னடா இது, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே என்றான் வாசு. அப்போதுதான் மீனாட்சி அம்மா, மதுமா காலையிலேயே வந்துட்டாங்க, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சது மது அம்மா தான், இத சொல்லலான்னு பார்த்தா நீங்க என்ன சொல்லவே விடல என்று மீனாட்சி அம்மா சொல்ல, டேய் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா, நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா என்று வாசு கேட்க, சஞ்சய் வாசுவை கில்ல வாசு கத்திவிட்டான். நீங்க கத்திட்டீங்க மாம்ஸ், அப்போ உண்மைதான் என்றான் சஞ்சய் துள்ளலோடு. இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா என்பதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ நாவல்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.